பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்னு சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டிருங்க. பைபிளில் ஆண்டவரை மென்ஷன் பண்ணும்போது சமாதானத்தின் தேவன், அதாவது சமாதானம்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தர தேவன்க ஏசப்ப. நமக்கு எல்லாருக்குமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் தானே. நிம்மதினா அமைதியாக சமாதானமாக யார் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். கண்டிப்பாக அது உண்மை தானே. ஆனால் அந்த நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? நம்ம எதிர்பார்க்குற வாழ்க்கை தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம். முட்டாள்தனமாக யோசிச்சு பாருங்களேன். என் கடன் பிரச்சனை மாறணும், என் வியாதி மாறணும், என் பிரச்சனை மாறணும், எனக்கு வீடு கட்டப்படணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், நான் ஆசைப்பட்ட காரியம் எனக்கு நடக்கணும், ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்ட வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் நினைக்கிறீங்க. அது நிம்மதியான வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுவீங்களா? நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு ஏசப்பாத்தன்னு கேட்குறது பெரிய தப்புங்க. ஏசப்பா தர வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டு ஏற்றுக்குங்க. அதில் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்கன்ட்டு இன்றைக்கி நான் உங்களை பார்த்தாங்க சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேன்னா இப்பயே உங்கள் பிரச்சனை மாறுங்க. நீங்கள் எந்த பிரச்சனையில், எந்த வியாதியில், எந்த சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கீங்களோ ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தரத்துக்கு தயாராக இருக்காரு. நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் சீக்கிரமாக வாழ போகிறீங்க. அடிமையாக இருந்த யோசேப்பை அதிபதியாக மாற்ற முடியும்னா உங்கள் பிரச்சனையை ஏசப்பாவில் மாற்ற முடியுதா? எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.